உங்கள் தொழிலில் உங்கள் எண்கள் உங்கள் கூட கதை பேசுதான். அப்படி பேசலன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 10 விஷயங்கள் இருக்குது. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இது சரியாக நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறேன். என் பேர் எஸ்ஜே ரகுநாதன், ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் கேஷ். ரெண்டாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அண்ட் ரிசீவபிள். மூணாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இன்வென்ட்ரி. நாலாவதாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஃபிக்ஸட் அசெட் அண்ட் டெப்ரிஷியேஷன். ஐந்தாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எக்ஸ்பென்சஸ். ஆறாவதாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் லோன்ஸ். இந்த விஷயங்களெல்லாம் ப்ராப்பராக உங்கள் டீமுக்கு டெய்லி ஆக்டிவிட்டியாக செக்ரிகேட் பண்ணி வீக்லி ஆக்டிவிட்டியாக செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து சரியான முறையில் என்ட்ரி அக்கௌண்டிங் சைக்கிள் நடக்குதான்னு பாருங்கள். அப்படி நடந்துச்சுன்னா ஏழாவதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா ரிவ்யூ பண்ணுவீங்க. 7th பாயிண்டில் நீங்கள் ரிவ்யூ சிஸ்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணுறதுக்கான செக்லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி முடித்த உடனே நம்ம கிடைக்க போகிற 8வது விஷயம் என்னென்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ. மேலே இருக்க அந்த 7 ஆக்டிவிட்டியை ப்ராப்பராக செய்கிறப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது 8th ஆக்டிவிட்டியில் நம்ம கிடைக்கும். இந்த 8th ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்குறப்போ முடிச்சதுக்கப்புறம் வாட் வி ஹேவ் டு டூனா 9வது ஆக்டிவிட்டியில் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் நம்ம பார்க்கணும். உங்கள் கையில் கிடச்ச அந்த P&L பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து அதில் இருக்க கேப்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதை என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் டீமே அவங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி 10th ஆக்டிவிட்டியாக தே ஹாவ் டு டூ அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனலைசேஷன் ஒர்க். இதை மந்த்லி பண்ணணும். ஒரு மாதமும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். இந்த 10 ஆக்டிவிட்டியுமே மாதம் செக்லிஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அவங்க ப்ராப்பராக. இதுக்கு டெய்லி என்ன செய்யணும், வாரம் என்ன செய்யணுங்கிற செக்லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கள டெய்லி ஆக்டிவிட்டியில் ஃபில் பண்ணிட்டாங்களான்னு மட்டும் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். மந்த்லியில் இந்த 10 பாயிண்ட்டும் க்ளோஸ் பண்ணாங்கன்னா உங்கள் எண்கள் உங்கள் கூட கதை பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். உங்கள் டெசிஷன் எல்லாமே டேட்டா ட்ரிவன் டெசிஷனாக இருக்கும். அதுக்கான மந்த்லி 10 செக்லிஸ்ட் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.